ராதிகா, புதுச்சேரியில பாத்தீங்கன்னா நேற்று, அதாவது டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசினர் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினார்கள். அதை கண்டித்து நேற்று பாஜகவினர் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ராகுல் காந்தி கொடும்பாவை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அவர்கள் கலைந்து சென்றனர். இதை கண்டித்து இன்று காங்கிரசார் நாராயணசாமி, வைத்திலிங்கம், வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் பாத்தீங்கன்னா அனந்தராமன் உள்ளிட்டோர் 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் பிஜேபி அலுவலகத்தை, பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை ஈடுபட்டனர். அப்பொழுது கொடும்பாவையை எழுத்தினர். அதாவது பாஜக அலுவலகத்தை நோக்கி சென்ற போது பாஜகவினர் அவர்களை தாக்குவதற்காக அவருக்கு தடியுடன் வந்தனர். இவர்களும் கல்லை தூக்கி அடித்தனர். அவர்கள் இருவருக்கும் அடித்தடி தகராறாக கல்லை தூக்கி 2 பேரும் அடித்துக் கொண்டனர். செருப்புகளும் வீச்சப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் அதாவது மோடியோட கொடும்பாவை பாஜகவினர் அங்க எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாத்தீங்கன்னா போலீசார்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இருவருக்கும் ஏற்பட்ட கலவரத்தில், அதாவது பாஜக காங்கிரஸ் ஏற்பட்ட கலவரம் காரணமாக போலீசார் தடியடி நடத்தினர். இருந்த போதிலும் மோடியோட கொடும்பாவை எரிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து போலீசாருக்கு, அதாவது காவல் கண்காணிப்பு வம்சவரெட்டி அவருக்கும் இதுல காயம் ஏற்பட்டது. பாஜகவை சேர்ந்த ஒரு சிலருக்கும் காயம் ஏற்பட்டது. இருந்த போதும் போலீசார் இருவரையும் அப்புறப்படுத்தி ஏற்பட்டனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.